அத்தியாயம் 1. சைக்காட்ரிஸ்ட் ராஜகோபால் என்ற பெயர் பலகை அந்த டேபிளில் இருக்க, அந்த பட்டத்திற்குரிய ராஜகோபால் நடுத்தர வயதில் சேரில் உட்கார்ந்திருந்தார். மே கமின்? ஏதோ யோசனையில் அந்த கிளினிக்கில் அமர்ந்திருந்த டாக்டர் அந்த குரல் கேட்டு நடப்புக்கு வந்த பின், எஸ் ப்ளீஸ். கதவை திறந்து கொண்டு ஒரு இளைஞன் உள்ளே வந்தான். அவன் அணிந்திருந்த உடையும் போட்டிருந்த பர்ஃப்யூமும் அவன் மேல்தட்டு வகுப்பை சார்ந்தவன் என சொல்லியது. அவனை தன் கண்களாலேயே ஒரு முறை சோதித்த டாக்டர், உட்காருங்க. அவன் அமைதியாக உட்கார்ந்தான். ஏனோ தலையை குனிந்தபடியே உட்கார்ந்திருந்தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? அவனிடம் பதில் இல்லை. மாறாக அவனுக்கு அந்த ஊட்டி குளிரிலும் வியர்த்து கொட்டத் தொடங்கியது. என்ன, இந்த குளிர்லையும் இவனுக்கு இப்படி வேர்க்குது? மனதிற்குள் நினைத்தவாறு ஃபேன் சுவிட்சை தட்டினார். பிறகு, ஃபீல் ஃப்ரீ, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. டாக்டர், அது தயங்கியபடியே ஆரம்பித்தான். எனக்கு எனக்கு கனவு வருது டாக்டர். இட் இஸ் யூஷுவல். இல்லை டாக்டர். தலையை ஒரு விதமாக ஆட்டி மறுத்தான். டாக்டர் அவனையே கூர்ந்து கவனித்தார். அந்த கனவுல நான் எங்க தாத்தாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி கனவு வருது டாக்டர். அதுல என்ன? டாக்டர் உண்மையில் புரியாமல் கேட்டார். அது அவர் செத்து 6 மாசம் ஆகுது டாக்டர். அத்தியாயம் 2. மழை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது. இடியும் மின்னலும் தன் பங்குகளுக்கு வேலையை காட்டிக் கொண்டிருந்தது. நான் நன்றாக ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தேன். திடீரென முழிப்பு தட்டியது. ஆனால் ஏனோ என்னால் கண்ணை திறக்க முடியவில்லை. எழுந்திருக்க முயன்றேன், முடியவில்லை. மேலே பெரும் பாரம் ஏதோ என்னை அழுத்தி கொண்டிருப்பது போல் இருந்தது. மிக சிரமப்பட்டு ஒரு வழியாக கண்ணை திறந்தேன். வெறும் இருட்டு மட்டுமே தெரிந்தது. தூங்குறப்ப போட்டிருந்த பெட்ரூம் லைட் எங்க? எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். அப்படியே படுத்திருந்தபடி சுற்றிலும் பார்த்தேன். எதுவும் தெரியவில்லை. சிறிது நேரம் அப்படியே படுத்திருந்தேன். பிறகு இருட்டு என் கண்ணுக்கு பழகி போனது. அப்பொழுது அருகே இருக்கும் பொருட்கள் மங்களாக தெரிய ஆரம்பித்தது. அப்படியே சுற்றிலும் மீண்டும் ஒரு முறை பார்த்தேன். என் அருகே யாரோ படுத்திருப்பது தெரிந்தது. யார் தெரியவில்லை. நன்றாக உத்து பார்த்தேன். அது என் தாத்தா, இறந்து போன என் தாத்தாவேதான். அவர் எப்படி என் பக்கத்துல படுத்திருக்காரு? ஐயோ! பயத்தில் அலறிக்கொண்டே எழ முயன்றேன். ஆனால் முடியவில்லை. என்னை ஏதோ நன்றாக அழுத்தி கொண்டிருந்தது. அது என்ன என்று என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அது மண் குவியல். ஏன் மேல மண் குவியலா? நான் யோசித்த பொழுது எனக்கு புரிந்தது, தாத்தா ஒன்றும் ஏன் பக்கத்துல படுத்திருக்கல, நான் தான் அவர் பக்கத்துல படுத்திருக்கேன், அவரோட சமாதிக்குள்ள. அத்தியாயம் 3. அந்த இளைஞன் தன் கனவை அவ்வாறு முழுவதும் சொல்லி முடித்தான். அவனை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள டேபிளில் இருந்த வாட்டர் பாட்டிலை அவன் அருகே டாக்டர் நகர்த்தி வைத்தார். அவன் வேகமாக பாட்டிலை திறந்து தண்ணீர் முழுவதையும் குடித்து முடித்தான். பின் டாக்டர் பேசத் தொடங்கினார். சமாதிக்குள்ள நீங்க படுத்திருக்கிற மாதிரி கனவு வருதா? ரியலி இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச். அவ்வாறு கூறி நிறுத்தியவர் மீண்டும், உங்க தாத்தா இறந்து எவ்வளவு நாள் ஆனதா சொன்னீங்க? அவர் இறந்து 6 மாசத்துக்கு மேல ஆகுது டாக்டர். அவர் கூட நீங்க ரொம்ப அட்டாச்சோ? அப்படியெல்லாம் இல்லை டாக்டர். உண்மையை சொன்னா அவர் கூட நான் பேசினது கூட இல்லை. அவரோட முகத்தையே நான் போட்டோல தான் பார்த்துருக்கேன். எங்க அப்பா அம்மா லவ் மேரேஜ். அது எங்க தாத்தாக்கு பிடிக்கல. அதனால நாங்க தனியா தான் இருந்தோம். ஓகே, முதல்ல உங்களை பத்தி தெளிவா சொல்லுங்க. என் பேரு முத்துக்குமார் டாக்டர். ஆனைமுகன் டீ எஸ்டேட் என்னோடது தான். நான் எங்க அப்பா அம்மா கூட சென்னையில வளர்ந்தேன். அப்புறம் எப்படி இங்க வந்தீங்க? எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் சென்னையில தான் தனியா இருந்தேன். எங்க தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் பரம்பரை சொத்து எல்லாம் என் பேருக்கு வந்துருச்சு.
அதை வச்சுட்டு நானும் சந்தோஷமா தான் இவ்வளவு நாள் இருந்தேன். ஆனா இந்த கனவு பேச முடியாமல் அப்படியே நிறுத்தினான். பொதுவா கனவுங்கிறது நம்ம மனசுல தோன்ற கற்பனையோட வடிவம் தான் மிஸ்டர் முத்து. உங்களுக்கு வர கனவுகளும் அதே மாதிரி தான். உங்க மனசுல இருக்கிற விஷயங்கள் தான் கனவா வருது. இருந்தாலும் அது உங்க மனச ரொம்ப பாதிக்கிறதுனால நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்க தாத்தா நினைவா இருக்கிற எந்த திங்ஸையும் உங்க கண்ணில் படுற இடத்துல வைக்காதீங்க. அவ்வாறு கூறிய டாக்டர் மேலும் சில அறிவுரைகளை வழங்கி அவனை அனுப்பினார். அவன் ரூமில் இருந்து வெளியே போனதும் டேபிளில் இருந்த பெல்லை அழுத்தினார். உடனே பக்கத்து அறையில் இருந்து மொட்டை தலையுடன் ஒருவன் வந்தான். டாக்டர் தலையசைக்க அந்த மொட்டை அதற்கு புன்னகைத்தபடியே அங்கிருந்து நகர்ந்தான். அத்தியாயம் 4. சில நாட்கள் கடந்து போயிருந்தன. டாக்டர் ராஜகோபால் ஏதோ பேஷண்ட்டுடன் தனது கிளினிக்கில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது கதவை வேகமாக தள்ளியபடி முத்துக்குமார் உள்ளே வந்தான். நீங்களா? டாக்டர் ஆச்சரியமாக கேட்டார். அவனது முக பாவனையே ஏதோ அசம்பாவிதம் நடந்துள்ளது என்பது போல் காட்டியது. சரி, நீங்க போங்க, அடுத்த சீட்டிங்ல பேசலாம். முன்னிருந்த பேஷண்ட்டை வேகமாக அனுப்பிவிட்டு அவனை சீட்டில் உட்கார சொன்னார். என்னாச்சு? அவனிடம் பதிலில்லை. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? சார், மறுபடியும் கனவு. மறுபடியுமா? ஆமா சார், ஆனா இந்த முறை. கூறியவன் முகத்தை அஷ்ட கோணலுக்கு திருப்பிக் கொண்டான். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்ன புரியாத டாக்டர் அவனை கூர்மையாக பார்த்தார். பிறகு நடுங்கிய குரலில் அவன் பேசத் தொடங்கினான். டாக்டர், எங்க தாத்தா, நீங்க சொன்ன மாதிரி அவரோட போட்டோ அண்ட் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரூம்ல தனியா எடுத்து வச்சிட்டேன். தட்ஸ் குட். அப்பதான் அவரோட மெமரிஸ் உங்களுக்கு குறையும், கனவு வரதும் குறையும். ஆனா மறுபடியும் கனவு வருது டாக்டர். ஆனா வேற கனவு, வேற மாதிரி கனவு. என்ன? நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா ஏதோ கூற வந்தவன் முகத்தை கழித்து கொண்டான். சொல்லுங்க. என் டைனிங் டேபிள் முழுவதுமா ஏதோ மீட் இருக்கு, அதை தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதனால என்ன முத்து? டாக்டர், அந்த மீட் என் தாத்தாவோட பாடி பார்ட்ஸ். அத்தியாயம் 5. அதை கேட்டதும் ஒரு கணம் நடுங்கிய டாக்டர் பயமாக அவனை பார்த்தார். ஏன் இந்த மாதிரி கனவெல்லாம் இவனுக்கு வருது என யோசித்தவர் பிறகு பேசத் தொடங்கினார். உங்களோட ஆள் மனதில் தோன்ற தேவையில்லாத சிந்தனை தான் இப்படி கனவா வருது. அந்த சிந்தனையை விரட்ட தான் உங்க தாத்தா சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் மூவ் பண்ண சொன்னேன். ஆனா டாக்டர், என்னால இப்ப தூங்க மட்டும் இல்ல, சாப்பிட கூட முடியல. சாப்பாட்டை பார்த்தாலே கொமட்டிட்டு வருது. புரியுது மிஸ்டர் முத்து, பட் இந்த ட்ரீம்ஸ் தொடர்ந்தா அது உங்களுக்கு நல்லது இல்லை. ஸோ உங்களுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் தரேன், சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு கனவு எதுவும் வர வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் யோசிக்காம ஃபுட் எடுத்துக்கோங்க. அவ சொன்னதை கேட்டதும் ஏதோ அரைகுறை நம்பிக்கையுடன் மாத்திரையை எடுத்தபடி நகர்ந்தான். அவன் நகர்ந்ததும் பெருமூச்சு விட்டு கொண்ட டாக்டர் தன் டேபிளில் இருந்த அந்த பெல்லை அழுத்தினார். உடனே அந்த மொட்டை வந்தான். என்ன சோமா, கேஸ அப்சர்வ் பண்ணியா? பண்ண சார். ஆக்சுவலா அவர் நார்மல் தான், அவருக்கு வர ட்ரீம்ஸ் தான் அவர் கஷ்டப்படுத்துது. நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு நான் அவரை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான் டாக்டர். அவர் சொன்ன எஸ்டேட் அவரோடது தான், பட் அந்த ட்ரீம்ஸ் தான் அவரை தொந்தரவு பண்ணுது. அதனால தான் இப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். கொட்டிய டாக்டர் யோசிக்க தொடங்கினார். வெறும் கனவு மட்டும் ஒருத்தனை இவ்வளவு தொந்தரவு பண்ணுமா? தன் சைக்காட்ரிக் மூளையை கிளறத் தொடங்கினார். அத்தியாயம் 6. 2-3 நாட்கள் கடந்து போயிருந்தன. மணி இரவு 9. ராஜகோபால் கிளினிக்கை லாக் செய்துவிட்டு கிளம்ப தயாரானார்.
கூடவே அவரது உதவியாளர் சோமசுந்தரம் இருந்தார். அதே சமயம் அந்த கார் சத்தம் கேட்டது. இருவரும் புரியாமல் காரை பார்த்தனர். காரிலிருந்து முத்துக்குமார் இறங்கி வந்தான். முன்பு பார்த்ததை விட சற்று தேறி இருப்பதைப் போல் தோற்றம் காட்டினான். என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஆமா டாக்டர், அதான் கிளம்பி வந்தேன். இங்கேயே பேசலாமா இல்ல கிளினிக்குள்ள போயிடலாமா? நோ ப்ராப்ளம் டாக்டர், இங்கே பேசலாம். அகெயின் கனவு வந்துச்சா என்ன? இல்ல டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணேன். நீங்க கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். தட்ஸ் குட். இந்த 2-3 நாள் நல்லா நிம்மதியாகவும் தூங்கினேன். ஆனா பேச்சை இடையிலேயே நிறுத்தியவன் டாக்டரையும் அவரது உதவியாளரையும் மாறி மாறி பார்த்தான். திரும்பி தனது காரையும் ஒரு முறை பார்த்து கொண்டான். என்ன ஆச்சு முத்து? அவன் தயங்குவதை பார்த்து டாக்டர் கேட்டார். நாளைக்கு காலையில ஒரு முக்கியமான வேலை இருக்கு டாக்டர், அதனால சீக்கிரமா இன்னைக்கு தூங்கிடலாம்னு டேப்லெட் போட்டுட்டு படுத்தேன். அப்புறம் எப்படி இங்க வந்தீங்க என்பது போல் டாக்டர் பார்த்தார். நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன் டாக்டர். அப்போ சொல்வதை நிறுத்திய அவன் சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்து கொண்டான். டாக்டரும் புரியாமல் சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தார். அப்போ என்னை யாரோ எழுப்பினாங்க. கண்ணில் பயம் பெருகியது. யார் எழுப்பினாங்க? அது எங்க தாத்தா ஆனைமுகனே தான் டாக்டர், கூறியவன் நடுங்கத் தொடங்கினான். அவன் சொல்வதை டாக்டரால் உண்மையில் நம்ப முடியவில்லை. ஆனால் அவன் எதிரே நிற்கிறான் என்பதால் டாக்டரும் ஏதோ விஷயம் இருக்கிறது என்பதைப் போல அவனை புரியாமல் பார்த்தார். அதே சமயம் அவரது உதவியாளர் சோமசுந்தரம் டாக்டரை சிறிது நகர்த்தி அழைத்து சென்றார். சார், இவர் பேசுறது சொல்றது எல்லாம் கேட்டா இது ஏதோ அமானுஷ்ய வேலையா தெரியுது. சைக்காட்ரிக் படிச்ச நீயே இப்படிலாம் பேசலாமா? பேயி ஆவிங்கிறதெல்லாம் சும்மா கப்சா. இல்ல டாக்டர், கடவுள் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி இதுங்களும் இருக்கத்தான் செய்யுது. அவனிடம் வாக்குவாதம் செய்ய விரும்பாத டாக்டர், சரி இப்ப என்ன பண்ணலாம்? இனி அவரு பாடு டாக்டர், அவரு தான் ஏதாவது பேய விரட்டுறவங்கள கூப்பிட்டு பார்த்துக்கணும். சரி வா போகலாம். எங்க டாக்டர்? அவரு கூட ஒரு எஸ்டேட்டுக்கு. பயந்த பார்வை பார்த்தான். எதுக்குன்னு பாக்குறியா? அர்த்தமுள்ள புன்னகை ஒன்றை புரிந்த டாக்டர் பேய விரட்ட என்றார். அத்தியாயம் 7. முத்துக்குமாரின் கார் அவனது எஸ்டேட்டை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. பின் சீட்டில் டாக்டரும் அவரது உதவியாளரும் அமர்ந்திருந்தனர். டாக்டரை சந்தோஷமாக திரும்பி பார்த்த முத்துக்குமார், தேங்க்ஸ் டாக்டர், நீங்க கூடவே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் ஓகே முத்து, உண்மையை சொல்லணும்னா உங்க ப்ராப்ளம் என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதனால தான் கூடவே நானும் வரேன். வந்து அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்க போறேன். வெல்கம் டாக்டர், வெல்கம். உங்களால தான் என் பிரச்சனை கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். அதே சமயம் சோமன் டாக்டரிடம் குனிந்து மெதுவான குரலில், டாக்டர், இது நமக்கு தேவைதானா? அந்த ஆள் பேய பார்த்தா பிசாச பார்த்தேன்னு சொல்றான். அவன் கூட போய் நம்ம போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா இது நமக்கு தேவைதான் சோமா. நீ சொல்ற மாதிரி உண்மையாலுமே அங்க பேயும் பிசாசும் இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? அவ்வாறு கேட்ட டாக்டர் தலையை ஆட்டியபடியே புன்னகைத்தார். அதே சமயம் முத்துக்குமாரின் கார் அவனது எஸ்டேட்டை அடைந்திருந்தது. அவனது காரை பார்த்ததும் எஸ்டேட்டின் பெரிய கேட் திறக்க தொடங்கியது. டாக்டர், இதுதான் என்னுடைய எஸ்டேட். காரை எஸ்டேட்டினுள்ளே விட்டபடியே கூறிய முத்துக்குமார் மேலும் தொடர்ந்தான். உங்களை இந்த ராத்திரி நேரத்தில் இங்கே அழைச்சிட்டு வர்றது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு டாக்டர். ஆனால் எனக்கு வேற வழியே தெரியலை. அதான் அதே மாதிரி இந்த எஸ்டேட்டை நாளைக்கு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் டாக்டர். ஓகே முத்து, நோ ப்ராப்ளம்.
கார் அந்த பெரிய எஸ்டேட்டின் வழிப்பாதையில் சென்று கொண்டிருந்தது. சோமசுந்தரம் வெளியே பார்த்தபடியே வந்து கொண்டிருந்தான். பாதையின் இருபுறமும் தேயிலைகள் பச்சை பசேலென தெரிந்து கொண்டிருந்தன. பார்த்து ரசிக்க வேண்டிய தோற்றம் கொண்ட அந்த இடம் இரவு நேரத்தில் ஏனோ சற்று திகிலாகத்தான் இருந்தது. அவ்வாறு சென்று கொண்டிருந்த கார் ஒரு பெரிய பங்களாவிற்கு முன் சென்று நின்று கொண்டது. காரிலிருந்து முதலில் முத்துக்குமார் இறங்க அவனைத் தொடர்ந்து சோமனும் டாக்டரும் இறங்கினர். வெல்கம் டாக்டர், இதுதான் என்னோட பங்களா. அவன் அவ்வாறு சொன்னதும் இருவரும் அந்த பெரிய பங்களாவை ஒரு முறை அண்ணாந்து பார்த்தனர். பின் டாக்டர், நைஸ், உங்க தாத்தாக்கு நல்ல ரசனைதான் முத்து. இல்லை டாக்டர், இது எங்க தாத்தா கட்டல, இது எங்க பரம்பரை பங்களா டாக்டர். வாங்க டாக்டர், உள்ள போலாம். 3 பேரும் அந்த பங்களாவிற்குள் உள்ளே சென்றனர். இவர்கள் உள்ளே நுழைந்ததுமே அந்த வீட்டில் வேலை செய்பவர்கள் பவ்யமாக ஒதுங்கி நின்றனர். அவர்களை கை காட்டியபடியே, நம்ம பங்களால வேலை செய்கிறவங்க டாக்டர், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இவங்ககிட்ட கேட்டால் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே டாக்டர் சார், நீங்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, முதல்ல வாங்க சாப்பிடலாம் என கூறிய முத்துக்குமார் டைனிங் டேபிளுக்கு அழைத்து சென்றான். டாக்டரும் சோமனும் டேபிளில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினர். டாக்டர், நீங்கள் சாப்பிட்ருங்க, நான் இதோ வந்துடுறேன் கூறியவன் நகர்ந்து கொண்டான். அவன் சென்ற சிறிய நேரத்தில் சோமன் அதை உணரத் தொடங்கினான். ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் அவனுக்கு பின்னால் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தது. அது உருமல் சத்தம். அத்தியாயம் 8. அதை உணர்ந்ததும் சோமசுந்தரத்தின் கை நடுங்கத் தொடங்கியது. அதை கவனித்த டாக்டர், என்னாச்சு? ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் என் காதல கேக்குது டாக்டர். அவன் அவ்வாறு சொன்னதும் டாக்டர் காதுகளை கூர்மையாக கொடுத்தார். ஆனால் அவருக்கு எதுவும் அப்போது கேட்கவில்லை. அப்படிலாம் ஒன்றும் கேட்கலையே சோமா, சும்மா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. நாம முத்துக்குமாருக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம், அவர் கூட சேர்ந்து பயப்படுறதுக்கு இல்லை. டாக்டர் கடுமையாக அந்த வார்த்தைகளை கூறியதும் சோமசுந்தரம் அமைதியாக சாப்பிடத் தொடங்கினான். சிறிது நேரத்தில் இருவரும் சாப்பிட்டு முடித்தனர். முத்துக்குமார் இருந்த அறையை நோக்கி செல்லத் தொடங்கினர். அவ்வாறு சென்று கொண்டிருந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட அறையை அடைந்ததும் டாக்டரால் அந்த உருமல் சத்தத்தை உணர முடிந்தது. சோமசுந்தரத்திற்கும் அதே சத்தம் கேட்டது. என்னாச்சு டாக்டர், நான் சொன்ன சத்தம் கேக்குதா? இருவரும் பதட்டுமாய் அந்த மூடிய அறையின் முன் நிற்பதை பார்த்ததும் முத்துக்குமார் ஓடி வந்தான். சாரி டாக்டர், அது எங்க வீட்டு நாய் தான். நாயா? ஆனா எதுக்கு இந்த ரூம்ல அடைச்சு வச்சிருக்கீங்க? எல்லாம் காரணமா தான் டாக்டர். அந்த நாய் எங்க தாத்தா வளர்த்தது, அவருக்கு மட்டும்தான் கட்டுப்படும். அவன் அவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போதே உருமல் சத்தம் அதிகரித்து கொண்டே இருந்தது. நாம இங்கிருந்து போயிடலாம் டாக்டர், இல்லைன்னா இந்த நாய் உருமிக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் சரிதான் முத்து, வாங்க போலாம். 3 பேரும் அந்த மரப்படிக்கட்டுகளில் ஏறி முத்துக்குமாரின் அறைக்கு சென்றனர். இதுதான் என்னோட ரூம் டாக்டர், நீங்க இந்த பங்களால எந்த அறையில வேணாலும் தங்கலாம். ஆனா பக்கத்து ரூம்ல தங்குனீங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். தெளிவாகவே கூறிவிட்டான், தனியாக படுப்பதற்கு பயம் என்பதை. புரியுது முத்து, நீங்க போய் தூங்குங்க, நாங்க பக்கத்து ரூம்ல இருக்கோம். குட் நைட். முத்துக்குமார் தனது அறைக்கு சென்றதும் டாக்டரும் சோமனும் பக்கத்து அறையில் சென்று ஓய்வெடுக்க தொடங்கினர். சோமா, நீ இந்த ரூம்ல இரு, முத்துக்குமார் ஏதாவது சத்தம் கொடுத்தா உடனே போய் பாரு. ஓகே டாக்டர், ஆனா நீங்க எங்க போறீங்க? சோமன் தன் சந்தேகத்தை கேட்டான். ஒன்றும் இல்லை சோமா, எப்பவும் போல சும்மா ஒரு வாக் தான். அவ்வாறு கூறிய டாக்டர் தன் அறையிலிருந்து வெளியே வந்தார். வெளியே வந்தவர் அப்படியே பங்களாவில் நடக்கத் தொடங்கினார். டாக்டரின் அடிமனதில் இந்த பங்களாவில் யாரோ ஒருவர்தான் வேண்டுமென்றே முத்துக்குமாரை பயமுறுத்துகின்றார் என்ற எண்ணம் இருந்தது. அதை உறுதிப்படுத்தி கொள்ளவே அந்த நேரத்தில் பங்களாவில் நடக்கத் தொடங்கினார். ஒவ்வொரு அறையாக சென்று பார்வையிடவும் செய்தார்.
மேலே இருந்து கீழே வந்த அவர் முதலில் வேலையாட்கள் எங்கே என பார்த்தார். வேலையாட்கள் அனைவரும் சமையல் அறையில் படுத்திருப்பது அவருக்கு தெரிந்தது. அவர்கள் உண்மையிலேயே தூங்குகின்றார்களா என சிறிது நேரம் நின்று பார்த்த டாக்டர் அங்கிருந்து நகர்ந்தார். சரியாக அந்த நாய் இருக்கும் அறையை நெருங்கியதும் சற்று சுதாரித்த டாக்டர் வேகமாக நகர முற்பட்டார். ஆனால் அதற்குள் அந்த நாய் உருமத் தொடங்கியது. அதை எதிர்பார்க்காத டாக்டர் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு கணம் அதிர்ச்சியாக நின்றுவிட்டாள். ஆனால் அதே சமயம் உருமிக் கொண்டிருந்த அந்த நாய் சட்டென்று எதற்கோ கட்டுப்பட்டது போல் உருமலை நிறுத்தியது. அந்த உருமல் சத்தம் சட்டென நின்றதும் அந்த அறையையே புரியாமல் பார்த்த டாக்டர் யாரோ தன் பின்னால் நிற்பதைப் போல் உணர்ந்தாள். உடனே சட்டென திரும்பினார். ஆனால் அப்போது அங்கே யாரும் இல்லை. சரி, இங்கிருந்து போயிடலாம் என மீண்டும் நடக்கத் தொடங்கினார். அப்படி சென்று கொண்டிருந்த டாக்டர் ஒரு அறைக்குள் நுழைந்தார். முத்துக்குமார் அவர் சொல்லியது போல அவன் தாத்தாவின் உடைமைகளை அந்த அறையில்தான் வைத்திருந்தான். முதன்முறையாக டாக்டர் அவனது தாத்தாவின் புகைப்படத்தை பார்த்தார். நன்றாக முறுக்கிய மீசையும் இறுகிய முகமாகவும் இருந்த அவருடைய கம்பீரமான தோற்றமும் அவரது கையில் உள்ள அந்த வேட்டைக்கு பயன்படுத்திய துப்பாக்கியும் டாக்டருக்கே சற்று பீதியை தான் தந்தது. ஆனால் அதை பொருட்படுத்தாத டாக்டர் அந்த அறையில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் பார்த்தார். அவ்வாறு பார்த்து கொண்டே வந்த டாக்டர் கதவருகே யாரோ நிற்பதை உணர்ந்தார். சற்றும் தாமதிக்காமல் திரும்பிய டாக்டருக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. டாக்டர் சிறிது நேரத்திற்கு முன்பு பார்த்த முத்துக்குமாரின் தாத்தா ஆனைமுகன் அங்கே நின்றிருந்தார். அதே முறுக்கிய மீசையுடன், கையில் அந்த பெரிய நீளமான துப்பாக்கியுடனும். டாக்டர் உடனே பயத்தில் அப்படியே மயங்கி சரிந்தார். மீதியுள்ள கதையை பார்ட் 2 வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் போய் பார்த்துருங்க. அண்ட் இந்த கதையில் வர மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வினோதமாக கனவு வந்திருக்கா? அந்த கனவை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான கனவு பின் செய்யப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.